Hi, welcome to E-Faws EdTech platform. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா பைத்தான் அண்டு ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ரியல் டைமில் யூஸ் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதால் நமக்கு எந்த அளவு ஃப்யூச்சர் பிரைட்டாக ஆகுதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பைத்தானோடைய டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வை வுட் யூ லேர்ன் பைத்தான்? பைத்தான் எதுக்காக நீங்கள் கற்றுக்குறீங்க? மெயின் திங், அதாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தோன்னா கேரியர் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது ஒரு ஜாபுக்காக 4 பேர் போட்டி போகிற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக பைத்தான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கில் பைத்தான் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு வகிக்குது. அதில் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் ஆகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பைத்தான் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிரெடிட் உங்களுக்கு மேலே போகும். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மூவ் ஆகணும்னு நினைக்கும்போது, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுன்ற ஒரு பெரிய பெரிய போஸ்ட்டில் நீங்கள் போகணுன்னு நினைக்கும்போது, அப்போது உங்களுக்கு இந்த பைத்தான்ற லாங்குவேஜ் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். செகண்ட் திங் பார்த்தோன்னா க்யூரியாசிட்டிக்காக நீங்கள் இந்த பைத்தானை நீங்கள் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டே பை டே லைஃப்பில் நம்மளுடைய டிஜிட்டல் ப்ராடக்ட் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதாவது எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்படி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப்சைட் இப்போ பாப்புலர் வெப்சைட் இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, ஸோ அதோடைய பேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக பைத்தான் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி தான் நீங்கள் நிறைய வெப்சைட் எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க. அது ஒரு அடித்தளமாக இந்த பைத்தான் லாங்குவேஜ் திகழுது. இப்போ நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பைத்தான் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அடுத்த லெவல் அதுக்குரிய ஃப்ரேம் ஒர்க் என்ன, இந்த ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்குன்ற ஃப்ரேம் ஒர்க்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்பராக நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கேம் இருக்குது. டே பை டே லைஃப்பில் சின்ன பசங்க அதிகமாக கேம் விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கேம் எப்படிலாம் டெவலப் பண்ணுறாங்க, ஸோ கேமுக்கு என்னென்ன மாதிரி விஷயம்லாம் தேவைப்படுது, ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது, அதோடைய க்யூரியாசிட்டின்ற ஒரு விஷயத்தில் இதுதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கும் போது பைத்தான் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு அடித்தளமாக இருக்கும். பைத்தான் தெரிஞ்சிருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது அதுக்குரிய இப்போ கேம் டெவலப்மெண்ட்க்குரிய ஓரியன்டுக்குரிய ஃப்ரேம் ஒர்க்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ மெயின் பைத்தான் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் திங் பாருங்கள், க்ரியேட்டிவிட்டி. ஸோ க்ரியேட்டிவிட்டின்ற பட்சத்தில் இந்த புதுசாக செய்யணுன்ற ஒரு ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக பைத்தான் லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் வெப்சைட் டெவலப்பராக ஆகணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல இந்த உங்களுடைய வெப்சைட் ஒரு க்ரியேட்டிவாக, ஒரு இன்னோவேட்டிவாக, ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பைத்தான் தெரிஞ்சுக்கணும். இந்த பைத்தான் பேஸ்மெண்ட் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க்கு, ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்கு இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டு நீங்கள் வெப்சைட் நல்லா க்ரியேட்டிவாக நீங்கள் டெவலப் பண்ணி காமிப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் கேம் டெவலப்பராக ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதாவது க்ரியேட்டிவாக, இன்னோவேட்டிவாக நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பைத்தான் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தோன்னா பைத்தான் தான் எல்லாத்துலேயும் பேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ பைத்தான் நீங்கள் கற்றுருந்தீங்கன்னா ஈஸியாக அதுக்கு கேம் டெவலப்மெண்ட் பண்ண என்ன ஃப்ரேம் ஒர்க் தேவையோ அதை நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பைத்தான்ற லாங்குவேஜ் எந்த வயசுலேருந்து கற்றுக்கலாம்? இந்த பைத்தான் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாச்சும் இருக்கா? அதாவது காலேஜ் படிக்கிற பசங்க தான் கற்றுக்கணும், இல்லை வேலையில் இருக்கிறவங்க தான் கற்றுக்கணும்னு ஏதாச்சும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஸோ கண்டிப்பாக இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்றது இந்த பைத்தான் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட ஒரு சம்மு கொடுக்குறோம், அதை நீங்கள் ஆட் பண்ணி காமின்னு நம்ம சொல்கிறோன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 2ன்னு நம்ம கேட்டோன்னா அது 5 ஃபிங்கர்ஸ் ரைட் ஹேண்டில் எடுத்துகிட்டு 2 ஃபிங்கர்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துகிட்டு 7ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் ஆட் பண்ணி காமிச்சிடும், அதாவது சொல்லிடும். இதே சிஸ்டம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பைத்தானில் நீ
ஒரு அடிஷன் பண்ணி காமின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக அது பண்ணி காமிங்க. எப்படி பார்த்தோன்னா 5 + 2ன்னு நீங்கள் அந்த கீயை மட்டும் தட்டினாலே போதும். என்டர் கீயை தட்டும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் 7ன்றதை காமிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி அது ஈஸியாக கற்றுக்கும். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து அதாவது எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இங்கிலீஷ் வந்து பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஃப்ரம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இட் செல்ஃப் வந்து அது ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த பைத்தான் லாங்குவேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய ரியல் வேர்ல்டில் வந்து பைத்தானை பேஸ் பண்ணி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஓஎஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மாதிரி ஓஎஸ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா ஃபெடோரா, ரெட் ஹேட், அனகோண்டா இது எல்லாமே வந்து பைத்தான் பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு ஓஎஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பைத்தான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணால் இந்த பைத்தான் தெரிஞ்சிச்சுன்னா அதோடைய ஃப்ரேம் ஒர்க் அதுக்கு அடுத்த உள்ள ஃப்ரேம் ஒர்க் ஜாங்கோ, ஃப்ளாஷ்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒரு குட் வெப்சைட் டெவலப்பராக வந்து நீங்கள் ஆகலாம். அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தோம்னா டேட்டா சயின்ஸு. இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து ஒரு குட் பொசிஷனில் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பைத்தான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆகலாம். அந்த பைத்தான் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக வந்து பாண்டாஸ், நம்பி இந்த லைப்ரரிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக நீங்கள் ஆகலாம். ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதால நீங்கள் வந்து இ-காமர்ஸ் ஃபீல்டெல்லாம் வந்து நீங்கள் ஒரு குட் பொசிஷனில் இருக்கலாம். அதுக்கு அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங். இந்த இடத்துலையும் வந்து பைத்தான் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த இமேஜ் ரிகாக்னைசேஷன், டேட்டா ப்ராசஸிங் இதிலெல்லாம் அதாவது ஒரு இமேஜை வந்து ரிகாக்னைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஏஐ, மெஷின் லேர்னிங்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பைத்தான் அப்ளிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கேம் டெவலப்மெண்ட்க்கும் வந்து இந்த பைத்தான் வந்து முக்கியமாக இருக்குது. கேம் டெவலப்பராக ஆகணும்னு நினைக்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த கேம் டெவலப்பர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக வந்து பை கேமு, கிவி, பாண்டா 3D இந்த லைப்ரரிஸ்லாம் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேம் டெவலப்பராக நீங்கள் ஆகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தோன்னா ஜாவா. ஸோ இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக நம்ம கற்றுக்குறோம், அதோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, எந்தெந்த இடத்துல வந்து இந்த ஜாவா அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது, அதாவது ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் ஆகுது. சேம் நம்ம வந்து பைத்தானுக்கு என்னென்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து கேம் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதிகமாக வந்து ஜாவா வந்து யூஸ் ஆகுது. இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் பாருங்கள். டெஸ்க்டாப் GUI அப்ளிகேஷனில் வந்து இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது நம்ம டே பை டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற அக்ராப் ரீடர் இருக்குது பார்த்தீங்களா, பிடிஎஃப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த அக்ராப் ரீடரில் வந்து இந்த ஜாவா வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. அதாவது ஜாவா டெஸ்க்டாப் டூல் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த திங்க் ஃப்ரீன்ற ஒரு அப்ளிகேஷன்லேயும் வந்து இந்த ஜாவா வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெப் அப்ளிகேஷனில் வந்து எந்த இடத்துல வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த அமேசான், வேஃபேர் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து இந்த ஜாவா வெப் டூல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜாவா வெப் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த அமேசான், வேஃபேர்ன்றத வெப் அப்ளிகேஷன்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸில் வந்து எந்த இடத்துல ஜாவா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த உபர், அதாவது இந்த உபர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உபரு, நெட்ஃப்ளிக்ஸு, கூகுள் எர்த்து இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லலாம் வந்து இந்த ஜாவா வந்து யூஸ் ஆகுது. ஜாவா பேஸ்டு ப்ரோக்ராமிங் தான் இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் இந்த மாதிரி சர்வர்லலாம் கூடமே இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி, டாம்கேட்டு இந்த மாதிரி சர்வர்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல அந்த டாம்கேட், அப்பாச்சிலலாம் வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஜாவாவை பேஸ் பண்ணி தான் இந்த வெப் சர்வர்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் வேர்ல்டில் நமக்கு வந்து இந்த ஜாவாவும் பைத்தானும் யூஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ ஜாவாவும் பைத்தானும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல பொசிஷன்லேயும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம், என்னென்ன எப்படிலாம் நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அட் லாஸ்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொறுமையாக இந்த வீடியோ கேட்டதுக்கு தேங்க்யூ.